இன்னைக்கு செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த கொலையில் மர்டர் கேஸ் பொறுத்திருக்கும் முதல்கட்ட விசாரணையில் 8 சஸ்பெக்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். முதல்கட்ட விசாரணையில் இந்த 8 சஸ்பெக்ட்ஸ்க்கு இப்போது இனிமேல் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அடுத்த ஆக்ஷன் எடுக்கும். அதான் சொன்னேன், முதல்கட்ட விசாரணையில் 8 பேர் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம். 8 சஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோம், செக்யூர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும். என்ன மோட்டிவ், என்ன ரீசன், அதில் யார் யார் இன்வால்வ்டு, வேற என்ன பின்னணி இருக்கு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக தெரியப்படுத்தும். கண்டிப்பா அதில் நடந்த மர்டரில் கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் 8 பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம். 4 மணி நேரத்தில் ஒரு 10 டீம் நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு வெறும் ஒரு 4 மணி நேரத்திலே ஒரு 8 பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம். அதனால எக்ஸ்பீடிஷியஸ் ஆக்ஷன் இஸ் பீங் டேக்கன். செக்யூர் பண்ணி பேர் சொல்லிடுறேன், பேர் அப்புறமா சொல்றேன். இப்போ முதல்கட்ட விசாரணையால ஏற்கனவே இவர் மேல நிறைய த்ரெட்டன் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட் போட்டதாகவும் அதை போலீஸ் சரியா கண்டுக்கல அப்படின்னு விசாரிச்சுட்டு இது நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நாங்க விசாரிச்சுட்டு தக்க நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கும். அப்படி விசாரிச்சுட்டு விசாரிச்சுட்டு சொல்றேன். 8 பேர் செக்யூர் பண்ணிருக்கோம். இப்போ 8 10 12 கொஞ்சம் டைம்ல விசாரிச்சுட்டு விசாரணை பண்ணாதான் உங்களோட கரெக்டான தகவல் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும். சட்ட ஒழுங்கு சீர்கேடு